கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் லூக்கா 11:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் பிரமாணமாய் அநேக காரியங்களை தான் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்றைக்காவது நாம் கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை அவர் விரும்புகின்றபடி நாம் கேட்டிருக்கின்றோமா என்று சற்று நாம் ஒரு சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் இதை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்மை சிருஷ்டித்த நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் அதிசயமாய் அற்புதமாய் வாழ வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இது தேவை, எனக்கு அது தேவை என்று பல காரியங்கள் வேண்டும் என்று சொல்லிதான் உலக பிரமாணமான காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கின்றோம். இல்லை பிரியமானவர்களே, இன்று கேட்பதை சற்று நாம் மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தருடைய உள்ளம் பிரியப்படும்படியாய், அவர் நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கங்கள் நிறைவேறும்படியா, அவர் நம்மை சிருஷ்டித்ததற்காக பெருமைப்படும் விதமாய், சந்தோஷப்படும் விதமாய், என் மகன் என் மகள் எனக்கு பிரியமானதை கேட்கிறாரே என்று சொல்லி அவர் சந்தோஷப்படும்படியா இன்று நாம் கேட்பதற்கு கற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, அப்படி நான் கர்த்தர் பிரியப்படுகிற மாதிரி நான் எதை கேட்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களாம்? கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவருக்காக இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். உம்முடைய வேத வசனங்களை என்னை சுற்றி இருக்கின்ற 5 பேருக்காவது நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தருக்காக தினம்தோறும் அரை மணி நேரமாவது அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளை அறிந்து கொண்டு எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கேளுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து இப்படியாக வேண்டும், அப்படியாக வேண்டும், அவன் ஒரு பெரிய டாக்டராய் மாற வேண்டும், ஒரு பெரிய இன்ஜினியராய் மாற வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஆசைப்படுகின்றோம். என்றைக்காவது அவன் கர்த்தருக்காக நிற்க வேண்டும், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருக்கின்றோமா? அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, எண்ணிக்கொண்டு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, எண்ணிக்கொண்டு நீர் ஏதாகிலும் உமக்கு பிரயோஜனப்படுகின்ற காரியங்களை எண்ணிக்கொண்டு நீ நிறைவேற்றும். நான் உடைந்த பாத்திரம், நான் வெறுமையானவள் என்று சொல்லி உங்களை இப்பொழுதே தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் மிகவும் சந்தோஷப்படும். அவர் உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படுவார். என் மகன் என் மகள் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு உங்களை கொண்டு அநேக காரியங்களை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை கேட்கிறதிலும் நாம் முற்றிலுமாய் நாம் பிரயாசப்படுகிறதற்கு இன்றைக்கு தீர்மானம் கொள்ளுவோம். கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.